Hello friends, welcome to Sparkers channel. இன்னைக்கு நம்ம வீடியோல வந்து 2024 இன்ஜினியரிங் ஜாயின் பண்ண போற ஸ்டூடண்ட்ஸ் வந்து எந்த டிபார்ட்மெண்ட் எடுக்கலாம்னு ஒரு பெரிய கன்ஃபியூஷன்ல இருக்காங்க. அதுலயும் முக்கியமா வந்து இசி டிபார்ட்மெண்ட் எடுக்கலாமா இல்லனா வந்து ஐடி இண்டஸ்ட்ரி ரிலேட்டட் டிபார்ட்மெண்ட்ஸ் ஐடி சிஎஸ்சி ஏடிஎஸ் ஏஎம்எல் சைபர் செக்யூரிட்டி ஐஓடி இந்த மாதிரி டிபார்ட்மெண்ட்ஸ் எடுக்கலாமான்னு கேட்குறாங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இசியில் உங்களுக்கு பெரிய அட்வான்டேஜஸ் இருக்கு. ஒரு லாஸ்ட் ஒரு 5 to 7 இயர்ஸாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஐடி இண்டஸ்ட்ரி கோர்சஸும் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து எல்லாருமே ஜாயின் பண்ணிட்டு இருக்காங்க. இருந்தாலும் வந்து பார்த்தீங்கன்னா இசிக்கு வந்து எப்பவுமே டிமாண்ட் வந்து கம்மியானதே கிடையாது. அதில் ஏன் வந்து அவ்வளோ ஒரு அட்வான்டேஜ் இருக்குன்னு நம்ம சொல்கிறோன்னு வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம எல்லாருக்குமே வந்து ஐடி இண்டஸ்ட்ரியில தான் ஜாப் இருக்குன்ற மாதிரி நினைச்சிட்டு இருக்கோம். அப்படி இல்லை. எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன்றது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எலக்ட்ரானிக்ஸ் நீங்கள் வந்து எலக்ட்ரானிக்ஸ் ரிலேட்டட் ஜாப்ஸ் அந்த கோர் ரிலேட்டட் ஜாப்ஸும் போகலாம். நீங்கள் வந்து இங்கேருந்து ஐடி இண்டஸ்ட்ரியும் வந்து ஈஸியாக ஜாபுக்கு போகலாம். அண்ட் நெட்வொர்க்கிங் சம்மந்தமாகவும் நீங்கள் போகலான்ற மாதிரி நிறைய ஃபீல்டை வந்து நீங்கள் வந்து என்டர் ஆகலாம் இங்கே ஈஸியில் வந்தீங்கன்னா. ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா இதே வந்து நீங்கள் ஐடி இண்டஸ்ட்ரி ஐடி சிஎஸ்சி படிக்கிறீங்க அப்படின்னா வந்து பார்த்தீங்கன்னா உங்களால் இந்த கோர் ஜாப் எலக்ட்ரானிக்ஸ் ரிலேட்டட் ஜாப்ஸ் வந்து உங்களால் வர முடியாது. இதே நீங்கள் ஈஸி படிச்சிங்கன்னா ஐடி இண்டஸ்ட்ரி ஜாபும் போகலாம் அண்ட் நீங்கள் வந்து இந்த கோர் ஜாபும் எடுத்துக்கலாம்ன்ற மாதிரி நிறைய ஆப்ஷன்ஸ் அண்ட் அட்வான்டேஜஸ் இருக்குது. அதனால் எங்களோட சஜஷன்ஸ் என்னென்னு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் இசிஇ கோர்ஸே வந்து சூஸ் பண்ணலாம். உங்களுக்கு இசிஇயில் இன்ட்ரெஸ்ட் இருக்குது அப்படின்னா இசியும் சூஸ் பண்ணலாம். இல்லை உங்களுக்கு வந்து ஐடி இண்டஸ்ட்ரி தான் நான் போக போகிறேன்னு டிசைட் பண்ணிட்டீங்க அப்படின்னா நீங்கள் ஐடி இண்டஸ்ட்ரி சூஸ் பண்ணலாம். ஏன்னா இங்கே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு வேளை ஃபியூச்சர் எப்படி இருக்கும்ன்றது நம்ம சொல்ல முடியாது. ஏன்னா இப்போ ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் வந்துருச்சுன்றாங்க. அதனால் இப்போ சாஃப்ட்வேர் இன்ஜினியரும் வந்து அதுவே ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸே பண்ணிடும்ன்ற மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து ஸ்ப்ரெட் ஆகிட்டு இருக்கு. அதெல்லாம் வந்து எப்படி போகுதுன்றது நம்மளுக்கு எந்த ஒரு ஐடியாவுமே இல்லைன்றதுனால இப்போ நீங்கள் இசிஇ எடுக்கிறதுன்றது ஒரு பெட்டர் ஆப்ஷனாக இருக்குது. ஏன்னா நீங்கள் ஐடி எடுத்துகிட்டு ரிஸ்க் சைடில் இருக்கிறத விட நீங்கள் இசிஇ போயிட்டீங்கன்னா ஒரு சேஃபர் சைட் கோர்ஸ்ன்றது தான் சொல்லலாம். உங்களுக்கு இன்ஜினியரிங்கை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் எந்த டிபார்ட்மெண்ட் எடுத்தாலுமே வந்து ஒரு ரிஸ்க் இருக்கும். ஆனால் இசிஇயை பொறுத்த வரைக்கும் ஒரு சேஃபர் சைடு தான் என்னை பொறுத்த வரைக்கும் மற்ற டிபார்ட்மெண்ட்ஸை கம்பேர் பண்ணும்போது. ஏன்னா மெக்கானிக்கலும் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ டிமாண்ட் எல்லாமே ரொம்பவே கம்மியாயிருச்சு. ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா ஐடி இண்டஸ்ட்ரி ஐடி ரிலேட்டட் கோர்ஸ் வந்து ரொம்பவே டிமாண்ட் அதிகமாகிடுச்சு. ஆனால் இசிஇக்கு வந்து பார்த்தீங்கன்னா இது ரெண்டுத்துக்குமே வந்து பேலன்ஸ்டாகவே இருக்கும். டிமாண்ட் எப்போவுமே கம்மியாகவும் ஆகாது. அதுக்கேற்ற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா அந்த டிபார்ட்மெண்ட் படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸும் வந்து பார்த்தீங்கன்னா பிளேஸ்மெண்ட்ஸ் ஆகாமல் வந்து மோஸ்ட்டாக இருக்க மாட்டாங்க. எல்லாரும் பிளேஸ் ஆகாமன்னு கிடையாது. ஆனால் கண்டிப்பாக வந்து நல்ல ஸ்கில்ஸ் இருந்துச்சுன்னா ஈஸியாக வந்து பிளேஸ் ஆகிடுவாங்க. அதனால் உங்களுக்கு வந்து இந்த எலக்ட்ரானிக்ஸ் ரிலேட்டடாக உங்களுக்கு வந்து ஐடியா இருக்குது அப்படின்னா வந்து நீங்கள் கண்டிப்பாக சூஸ் பண்ணலாம். ஏன்னா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி இருக்க காலகட்டத்தில் வந்து பார்த்தீங்கன்னா எலக்ட்ரானிக்ஸ் எந்த அளவுக்கு வந்து ஃபியூச்சர்ன்றது இப்போ இவி வெஹிக்கிள்ஸாக இருக்கட்டும் அண்ட் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நெட்வொர்க்ஸ் ஃபோன் மொபைல்ஸ் எல்லாமே நம்ம வீட்டில் இருக்க எல்லா ஹோம் அப்ளைன்சஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா எலக்ட்ரானிக்ஸ் தான் உங்களுக்கு. அப்படின்னும் போது கண்டிப்பாக வந்து இது வந்து ஃபியூச்சரில் வந்து இது இல்லாமல் போகலாம்ன்றதுக்கு வாய்ப்பே கிடையாதுன்ற மாதிரி தான் இருக்குது. அதனால் இந்த டிபார்ட்மெண்ட் உங்களுக்கு வந்து இன்ட்ரெஸ்டடாக இருக்கீங்க அப்படின்னா ஒரு நல்ல காலேஜில் நீங்கள் இருக்கணும். இது வந்து ஈஸி டிபார்ட்மெண்ட் நம்ம எந்த காலேஜில் வேணால் ஜாயின் பண்ணலாமேன்னு கேட்டிங்கன்னா அப்படி கிடையாது. சில காலேஜஸ் சில டிபார்ட்மெண்ட்ஸ்க்கு ஸ்பெஷலைஸ்டாக இருக்குது. அந்த மாதிரி காலேஜஸ்லாம் உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா ஜஸ்ட் டிஸ்கிரிப்ஷனில் ஒரு நம்பர் கொடுத்துருக்கேன். அந்த நம்பருக்கு மெசேஜ் பண்ணிங்கன்னா எந்தெந்த காலேஜ் வந்து எந்தெந்த கோர்ஸுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பெஷலைஸ்டாக இருக்குன்றதை நம்ம வந்து சொல்லுவோம். ஏன்னா சில காலேஜஸ் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஐடி ரிலேட்டட் கோர்சஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப முக்கியத்துவம் கொடுப்பாங்க. அதுக்கு வந்து நிறைய அவங்க வந்து பார்த்தீங்கன்னா பூட் கேம்ப் அந்த மாதிரி நிறைய நடத்துவாங்க. அண்ட் வந்து நிறைய ட்ரைனிங்ஸும் வந்து கொடுப்பாங்க. இதே சில காலேஜஸ் வந்து இந்த இசிஇ ரிலேட்டடாக கொஞ்சம் நல்லா ஸ்பெஷலைஸ்டாக இருக்கும். அங்கே நிறைய ட்ரைனிங்ஸும் கொடுப்பாங்க. அந்த மாதிரி நிறைய காலேஜஸ் இருக்குது. அப்படின்னும் போது நம்மளுக்கு கரெக்டாக நம்மளுக்கு எந்த டிபார்ட்மெண்ட் எடுக்க போகிறோம் அதில் எந்த காலேஜ் ஸ்பெஷலைஸ்டாக இருக்குமோ நம்ம அந்த காலேஜில் படித்தா கண்டிப்பாக ஃபியூச்சரும் சரி அண்ட் கெரியருமே வந்து நல்லாயிருக்கும். அப்படின்னும் போது கண்டிப்பாக இது ரொம்பவே உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதனால் உங்களுக்கு வேறு ஏதாவது டவுட்ஸ் இருந்தாலும் வந்து கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க. அண்ட் இந்த வீடியோ பிடிச்சதை லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸும் பேரும் மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். இது போன்ற வீடியோஸ்லாம் நீங்கள் தொடர்ந்து பார்த்துட்டே இருக்கணும். நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூட பெல் பட்டன் கிளிக் பண்ணுறேங்க.